ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராப்ளம் பார்க்கலாம். ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸ்லேருந்து இது வந்து ஒரு சிபிஎஸ்சி லெவல் கொஸ்டின்ஸ் தான். பட் ஆனால் நீட் 2025 எல்லாரும் சொன்ன டஃபஸ்ட்டான பேப்பரில் தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கான். ஸோ ரொம்ப டேரெக்டான கொஸ்டின் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம என்ன பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக நம்ம சேனல் வந்து வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. சன் ரொட்டேட்ஸ் அரவுண்ட் இட்ஸ் சென்டர் ஒன்ஸ் இன் 27 days. அதாவது ஒன்ஸ் இன் 27 daysல சன் வந்து ரொட்டேட் அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ்ன்னு சொல்லியிருக்கான். What will be the period of revolution if the sun were to expand to its twice its present radius? ஸோ ஆல்ரெடி இருக்கிற சன்னோட ரேடியஸ்ல இருந்து நம்ம ஸ்பெரிக்கல்னு எடுத்துக்கிறோம் சன்னை. ஓகே, அவன் கொஸ்டின்லாம் கொடுத்துருக்கான். அசியூம் த சன் டு பி a sphere of uniform density. ஸோ ஸ்பியராக தான் எடுத்துக்கிறோம். இனிஷியலி இருக்க ரேடியஸோட என்ன ஆகிடுதான், ரேடியஸ் வந்து இட்ஸ் கோயிங் டு பிகம் as twice the radius அப்படின்னு மாறப்போகுது. இப்போ இதனால நம்மளுக்கு வந்து டைம் பீரியட் என்ன ஆகும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ வாட் இஸ் த டைம் பீரியட் அப்படின்றது we need to answer here. ஓகே, இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான கொஸ்டின் தான். ஓகே, இதை எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ இனிஷியலாக இதுதான் நம்மளோட சன்னு. ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகாவில் ரொட்டேட் ஆகுது. டைம் பீரியட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 27 daysன்னு. ரேடியஸ் ஆஃப் சன் வந்து ஆர். இப்போ சன் வந்து அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ் ரொட்டேட் ஆகிறதுனால ஆங்குலர் மொமெண்டம் வந்து ஐ ஒமேகா. இப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது, ரேடியஸ் வந்து ஆல்ரெடி ஆர்லேருந்து நம்மளுக்கு ரேடியஸ் 2rன்னு மாறிடுது. தட் இஸ் ஆர் டேஷ். ஓகே, அப்போ ஆங்குலர் வெலாசிட்டி மாறிடும். ஓகே, முன்னாடி ஒமேகா, இப்போ ஒமேகா டேஷ். அதே மாதிரி ரேடியஸ் வந்து ஆர்லேருந்து இப்போ 2r மாறிச்சு, விச் இஸ் ஆர் டேஷ். இப்போ டைம் பீரியட் என்னன்றது தான் பேசிக்காக கொஸ்டின். ஸோ இங்கே இருக்கும்போது ஆங்குலர் மொமெண்டம் என்ன வந்துச்சு, ஐ ஒமேகா. இங்கே இருக்க ஆங்குலர் மொமெண்டம் என்னது, ஐ டேஷ் ஒமேகா டேஷ். ஏன்னா சைஸ் பெருசாகிறனால இனர்ஷியாவும் மாறிடும், ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகாவும் மாறும். இப்போ முக்கியமான பாயிண்ட் இதில் என்ன அப்படின்னா, இந்த சன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு கொடுத்துருக்கான்ல, ஏதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கான்னு கேட்டிங்கன்னா வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், எனி எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லியிருக்கு. அதாவது தானே எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு டியூ டு மெனி ரீசன்ஸ். ஓகே, இட் ஹவ் பீன் எக்ஸ்பேண்டட். ஸோ எந்த ஒரு ஃபோர்ஸ் ஆர் டார்க் காரணமாக இல்லாமல் இருக்கோ அப்போலாம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வேஷன் பண்ணலாம். ஸோ தட் இஸ் இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு எல் டேஷ். எல்லோட வேல்யூ ஐ ஒமேகா, எல் டேஷ்ன்றது ஐ டேஷ் ஒமேகா டேஷ். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியணும், இங்கே வந்து மாஸ் வந்து மாறல. கரெக்டாக, மாஸ் வந்து மாறல, ஜஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் நடக்குது. ஸோ ஐ ஜென்ரல் இனர்ஷியா வந்து 2/5 சாலிட் ஸ்பியரை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, நம்ம சன்னை 2/5 mr². புது இனர்ஷியா என்னவாக இருக்கும், 2/5 m2r². ஏன்னா ரேடியஸ் ட்வைஸாக இருக்கு இல்லையா. ஸோ 4 வெளியில் வந்துடும், 2² 4 வெளியில் வந்துடுது. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், ஐ டேஷ் இஸ் நத்திங் பட் 4iன்னு எழுதலாமா. திஸ் இஸ் ஐ டேஷ் 4 times திஸ் ஐ. ஓகே, ஸோ ஐ டேஷ் இஸ் நத்திங் பட் 4i. இப்போ பாருங்கள், நம்ம இந்த ஃபார்முலாவிலேருந்து ஃபஸ்ட்டு ஒமேகா டேஷ் கண்டுபிடிச்சிடலாம். ஒமேகா டேஷ் தெரிஞ்சிச்சுன்னா டி டேஷ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஐ ஒமேகா டிவைட் பை ஐ டேஷ். ஐ டேஷ் என்ன தெரியும், 4 times ஐ இல்லையா. ஸோ 4 இஸ் கோயிங், ஐ இஸ் கோயிங் டு கெட் கேன்சல். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு என்ன வருது, 2π/14 வருது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒமேகா டேஷ்ன்றது என்னது, 2π/t டேஷ் தானே. ஸோ 2π/t டேஷ்னா 2π இஸ் கோயிங் டு கெட் கேன்சல். ஸோ டி டேஷ் இஸ் நத்திங் பட் வாட், 4t. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு டைம் பீரியட் என்ன கொடுத்துருக்கான், டி வந்து 27 daysன்னு கொடுத்துருக்கான். அப்போ இங்கே என்ன வரும், 4 × 27 days யூ வில் கெட் what, 108 days. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இங்கே நம்மளுக்கு கரெக்ட். ஓகே, ஸோ இது எவ்வளோ ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சிபிஎஸ்சியில் இது சேம் ப்ராப்ளம் இருக்குது. ப்ரீவியஸாக நீட்டில் நிறைய தடவை இதே பேஸில் கேட்டிருக்கான். ஸோ ஒரு ஈஸியான ப்ராப்ளம் நீட் 2025 கேட்டிருக்கான். நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். அடுத்தது பாய் ஃப்ரம் நாகராஜன். பை பை.